கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இன்றைய வேத பாட்டத்துக்கு நாங்கள் போகலாம். பிதாவாகிய தேவனுடைய ஒரு கிருபையினாலே நமக்கெல்லாம் தெரியும், வர்ற அடுத்த மாதம் 31ஆம் தேதி கிறிஸ்துவின் நினைவு கூறுகிற ஒரு நாள். அப்படி இருக்கும்போது பொதுவாக நம்ம எதுதான் தியானிக்கிறோம், கிறிஸ்துவ பற்றிதான் எல்லாமே தியானிப்போம். ஏன்னா கிறிஸ்து வந்தது, அப்புறம் கிறிஸ்து பேசுனது, அப்புறமா சிலுவையில் அவங்க இருக்கும்போது பேசின 7 வார்த்தைகள், அடுத்தது பேதுரு மறுதலிக்கிறாங்க அதனுடைய விஷயம், யூதாசனுடைய விஷயம், இந்த மாதிரி எல்லாம் அநேக விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிறிஸ்துவை நினைவு கூறுகிற நாள் வர்றதுக்கு முன்னாலே என்ன பண்ணுறோம், எல்லாமே நம்ம தியானிக்கிறோம். இது எப்படின்னாக்கா வருஷம் என்ன பண்ணுறோம், இதை தியானிச்சுக்கிட்டே போகிறோம். ஆனால் வருஷம் இதே தானே பாடம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா சத்தியவேதத்தில் இருக்கிறது தான் நம்ம பேச முடியும். வேறு என்ன பண்ண முடியாதுங்க, நம்ம வேறு சத்தியத்தை இல்லை நம்மளுடைய சொந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, பேச முடியாது, பேசவும் கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணேன், இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய ஒரு சந்தர்ப்பம், அவர் வேலை வந்தது அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க சொல்கிறாங்க. ஏன் அது சொன்னாங்க வேலை வந்தது அப்படின்னு? இந்த பாடம் உங்களுக்கு கொஞ்சம் பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க, கிறிஸ்து பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வருஷம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு இது வரலாம், என்ன எப்பவுமே இதுதான் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம், இதுக்கு மேலே என்ன வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சோர்வு நமக்கு என்னங்க, நமக்குள்ளே வரக்கூடாது. அப்படி வந்துடுச்சுன்னா நமக்கு என்னதான் வருங்க, சோம்பேறித்தனம் ஒன்று. ஐயோ விட அதுதானே பேச போகிறாங்க, வேறு எது இருக்குதுன்னு. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, போயிடக்கூடாது. ஏன்னாக்கா நமக்கு வர வேண்டிய அந்த எல்லா கிருப்பையும் ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருந்து தூரம் போயிடு. ஏன்னா என்ன இருக்குதோ அது நீங்கள் என்ன பண்ணணும், எப்பவுமே தியானிக்கணும். அதாவது கிறிஸ்துவின் நினைவு கூறுகிறதுனால, ஏன்னா பவுலே சொல்லிட்டாங்க இது, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவை நீங்கள் நினைவு கூறுங்கன்றாங்க. அதுக்கு இல்லாமல் கிறிஸ்துவை சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, நினைவு கூறுகிற இந்த ஒரு காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த நினைவு கூறுகிற நாளில் வர்றதுக்கு முன்னாலே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தலைப்பை வச்சுக்கிட்டு வேலை வந்தது அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி சில விஷயங்கள் நம்ம தியானிக்கலாம். பாடம் ரொம்ப நீண்டிக்காது, இது கொஞ்சம் 1 மணி நேரத்தில் முடிச்சுடுவேன், ஒன்றும் உங்களுக்கு இதாகாது. இங்கிலீஷில் பார்க்கும்போது இதுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த டைம் ஹேஸ் கம் அப்படின்றாங்க. வேலை வந்தது அப்படின்னா டைம் ஹேஸ் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதர, நம்முடைய சத்தியவேதத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு சத்தியத்தை முழுமையாக சொல்லக்கூடியவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது எப்படி தான் வந்தாங்க, பரலோகத்தை விட்டுட்டு பிதாவாகிய தேவனை அறிந்தவராயும் அப்புறம் சேர்ந்தவராயும் என்ன பண்ணாங்க, அவங்க இந்த பூமிக்கு வந்து போனாங்க அப்படின்னு நாம் பார்க்குறோம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அவங்க அப்படி தான் வந்துட்டு போனாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயேசு இந்த பூமிக்கு வந்த பிறகு அவர் என்ன பேசணும், அப்புறம் அவங்க என்ன பேசக்கூடாது, எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது,
இப்படி எல்லாம் என்ன பண்ணாங்க, பிதாவாகிய தேவனால் என்ன இருந்ததுங்க, நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அவங்களே தானாகவே என்ன பண்ணலங்க, எந்த விஷயத்தையும் அவங்க பேசல. தேவன் என்ன சொல்லியிருந்தாலும் அதை பற்றி அவங்க அது மட்டும்தான் பேசினாங்க. ஆனால் தேவன்கிட்ட அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சந்தர்ப்பம் வரும்போது வசன அதாவது பேசுவாங்க. இப்போ பாருங்கள், அந்த சந்தர்ப்பம் வர்றதுக்கு முன்னாலே நமக்கு தெரியும், உங்களுக்குள்ளே ஒருவன் என்ன பண்ணுவாங்க, என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாலேயே. அப்புறம் பேதுருக்கு சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ணுவ, நீ என்னை மறுதலிப்பாய் அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. அப்போ அவருக்கு என்ன இருக்குதுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவே நடக்க போகிற அநேக விஷயங்கள் காரியங்கள் என்ன இருக்குது, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்தது அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் தேவன் இயேசுகிட்ட டைரக்டாக சொன்னாரா? எல்லா விஷயமும் நடக்கிறது அவங்க 3.5 வருஷத்தில் இயேசு நடத்துகிற ஒவ்வொரு காரியமும் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தேவன் இயேசு கிட்ட டைரக்டாக சொன்னாரா? உங்ககிட்ட நான் இது பேச முடியாது. ஏன்னா தேவன் எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணலங்க, டைரக்டா இயேசு பற்றி சொல்லவே இல்லை. பாருங்க, இந்த பூமிக்கு கிறிஸ்துவை அனுப்பும் போது கூட என்ன ஆச்சுங்க, யார் இந்த காரியமா போவாரு அப்படின்னு தான் கேட்டாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவை கூப்பிட்டு நீ போப்பா அப்படின்னு சொல்லலை, யார் போவார் அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்போ அன்போட கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்க, சுயாதீனத்தோடு நான் போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வசனம் ஒரு வசனத்தை படிச்சிடலாம். ஐசாயா 6:8 வசனம். ஐசாயா 6:8 வசனம். வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனால் கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தேவன் எந்த விஷயத்தையும் என்ன பண்ணலங்க, டைரக்டாக இயேசுகிட்ட சொன்னதே கிடையாது. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது வாய்த்திருந்து பேசின எல்லா விஷயம் பார்க்கும்போது அது தேவனால் என்ன இருந்ததுங்க, நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. எதுவுமே சொந்த விஷயமா இல்லை, எல்லாமே என்ன இருந்ததுங்க, தேவனால் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தில் நம்ம படிக்கிறோம். யோகான் 12வது அதிகாரம் 49வது வசனத்தில். யோவான் 12வது அதிகாரம் 49வது வசனம். யோவான் 12:49. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது வசனம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். பாருங்க, தேவன் அவருக்கு கட்டளையிட்டாங்க. என்ன பேசணும், எது பேசணும், எல்லாமே என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து சொந்தமாக பேசுது. எல்லாமே யார் பேசினாது, தேவன் என்ன சொன்னாங்களோ அது பேசினாங்க. அதனால தான் சுவாமி என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னுடைய உபதேசம் என்னுடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்த யகூதி ஜனங்க என்ன நினச்சிட்டாங்க, இவங்க சொந்தமாக ஏதோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாங்க. இவங்க சொன்னால் அவங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னுடைய உபதேசம் என்னுடையது அல்ல அப்படின்னு ஒரு வசனத்தில் படிச்சிடலாம். யோகான் 14:24. யோவான் 14:24. என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினா பிதாவினுடைய இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இயேசு சுயாதீனமாக வந்திருந்தா கூட என்ன பண்ணாங்க, சொந்தமாக அவங்க என்ன பண்ணலாங்க, எந்த காரியத்தையும் செய்யலை. எல்லாமே பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தான் பிதா என்ன சொன்னாங்களோ அதுதான் அவங்க செஞ்சாங்க. ஆனால் என்ன பண்ணலைங்க,
சுயமாக எதுவுமே என்ன பண்ணலங்க, அவங்க பேசினது கிடையாது. அதுக்கடுத்தது தேவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணலங்க, இயேசு கிறிஸ்து டைரக்டாக நீ இது செய்யின்னு கூட சொல்லலை அப்படின்னு பார்க்குறோம். அது இல்லாமல் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தான் பொறுக்கணும், இந்த சமயத்தில் தான் பொறுக்கணும் அப்படி சொல்லி, அப்புறமா இந்த சமயத்தில் தான் அவங்க சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தேவன் என்ன பண்ணியிருந்தாங்க, நிர்ணயிச்சிருந்தாங்க. இப்படி தான் இந்த சமயத்தில் தான் செய்யணும்னு. இந்த ஒரு விஷயத்தை சத்திய வேதத்தில் நம்ம என்ன பண்ணலாம், 2 வசனத்தில் பார்த்துக்கலாம். கிறிஸ்து வர்றதும் அவர் சிலுவையில் அறைவதும் 2 வசனத்தில் சொல்லிடலாம். எந்த வசனமாக இருக்கும்? ஏன்னா ஏன் கேள்வி கேட்குறேன், இந்த அம்மா எனக்கு முன்னாலே சொல்லிடாதனால கேட்குறேன். எந்த வசனம் இருக்குது அப்படின்னாக்கா, மீகா கிட்ட போயிட்டாக்கா, மீகாவில் போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகும், 5வது அதிகாரம் 2வது வசனம். மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தின் பாருங்க, கிளியர் ஒரு வசனத்தை சொல்லிட்டேங்க. என்ன சொன்னேன், எப்ராத் என்னப்பட்ட பெத்லகேம் யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்ததும் இஸ்ரேலில் ஆளப்போகிற ஒரு உன்னிடத்தில் என்ன பண்ணாங்க இருந்து புறப்பட்டு எங்கே வர்றாங்களா, என்னிடத்தில் வரும். பாருங்க, யூதாவில் ரொம்ப சிறிய பட்டணம் பெத்லஹேம். அந்த பெத்லஹேம் ஒரு தெரு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இங்கே எந்த அட்ரஸுமே சரியாக கொடுக்கல, ரொம்ப சிறியதான்ட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா ஒரு 5 தெரு 6 தெரு தான் இருக்குது, அது ஒரு கிராமமாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சிறியதாக இருக்கிற ஒரு இடத்துல தான் நீ என்ன பண்ணணும், நீ பிறக்கணும் அப்படின்னு தேவனால் என்ன இருந்ததுங்க, நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. கவனிங்க, அவருடைய புறப்படுதல் ஏற்கனவே என்ன இருந்ததுங்க, நிர்ணயிக்கப்பட்டது. அவர் எங்கிருந்து புறப்படணும், எங்கே வரணும் என்பது எல்லாமே என்ன பண்ணியிருந்தாங்க, தேவன் நிர்ணயித்து இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுலேயே மீகா 5 பாருங்க, இப்படி தேவன் நிர்ணயிச்சாங்க. ரொம்ப சின்ன இடம், பிறக்கிற இடம் என்னங்க, ரொம்ப பெத்லஹேம்ன்ற ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டு தான் இருக்குமா. அது நீங்கள் ஹிஸ்டாரிக்கலில் போய் பார்க்கும்போது அந்த பெத்லஹேம் என்ற யூதாவில் அந்த பெத்லஹேம் நகர் அந்த ஒரு இடம் எப்படி இருக்குதுன்னு ஒரே ஒரு தெரு தான். பாருங்கள், தேவனுடைய பிள்ளை எவ்வளவு கீழ் இதில் என்ன பண்ணுறாங்க, பிறக்க வைக்கிறாங்க தேவன். அப்படின்னா நாம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்முடைய குழந்தைங்க பிறக்கணுன்னா பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் பார்ப்போம் இல்லையா. தேவன் பாருங்க, கிறிஸ்துவை பிறக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சின்ன குழந்தை பிறந்த பிறகு நாங்கள் என்ன பண்ணுறோம், பெஸ்ட்டு ஸ்கூல் பார்ப்போம். அப்புறம் எல்லாமே பெஸ்ட் தான், நீங்கள் எது எடுத்தாலும் பெஸ்ட்டுன்னு தான் பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மை பாருங்கள். தேவன் நீ இந்த சின்ன கிராமத்தில் இந்த தெருவில் தான் நீ போய் பிறக்கணும்னா எந்த விதமான ஒரு சோர்வு காமிக்கல, சொன்னது செஞ்சுட்டாங்க. தேவனுடைய பிள்ளையை அந்த மாதிரி இடத்துல பிறக்கிற நாம் எல்லாம் எப்படிங்க இருக்கணும், அந்த தாழ்மைக்கு வந்துடணும். ஏன்னா அந்த பஸ்கா பண்டிகை, அதாவது நினைவு கூறுகிற நாள் வருதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லாமே என்ன பண்ணணுங்க, ஒரு பெருமையாக ஆகட்டும், நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகிடணும், வெளியே போயிடணும். அது என்ன ஆகணுங்க, ரொம்ப கீழே வந்துடணும். நம்ம எல்லா விஷயத்துலையும் கீழே வந்துடணும். ஏன்னா நாம் எல்லா விஷயத்தில் பெஸ்ட் தான் பார்க்குறோம், வர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டேங்க, பார்க்க மாட்டோம். ஆனால் தேவன் தன்னுடைய குமாரனை எப்படி தான் பிறக்க வச்சாங்கன்னா, ஒரு சின்ன கிராமத்தில் ஒரே தெரு தான் இருக்கும், அந்த ஒரு இடத்துல தான் அவரை பிறக்க வச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது அதுலேயே மீகா 5வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். பிறக்கிறது 2வது வசனத்தில் சொன்னாங்க, அவர் மரிப்பது 1வது வசனத்தில் சொல்கிறாங்க. இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய
நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். பாருங்க, இது பார்க்கும் பொழுது இஸ்ராயலினுடைய சேனைகளுடைய நகரமே இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை என்ன பண்ணுறாங்க, கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இது நியாயாதிபதி அப்படின்னு இப்போது யார் தாங்க இஸ்ரேல் நியாயாதிபதி? இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? அவர் தானே ஜட்மெண்ட் பண்ண வந்தாங்க இஸ்ரேல் ஜனங்களை, அவங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்க, நியாயாதிபதி. எனக்கு தெரியும் இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அதிசயம். ஏன்னா நியாயாதிபதி என்ன பண்ணாங்களா, கோலினால் கன்னத்தில் அடித்தாங்கன்னு பார்க்குறோம். அதாவது குற்றவாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நியாயாதிபதிக்கு என்ன பண்ணாங்க, தண்டனை கொடுத்தது. உலகத்தில் இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது நம்முடைய மூத்த சகோதரர் அவருடைய பாடத்தில் எழுதிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் என்ன பண்ணலங்க, எந்த இடத்துலையுமே நடக்கலையா. அதாவது எப்படிங்க, எல்லா குற்றவாளிகளும் சேர்ந்து ஒரு நியாயாதிபதி, அதாவது இயேசு கிறிஸ்துவை தண்டனை கொடுத்தது இயேசு கிறிஸ்துவுக்கு. இது உலகத்தில் என்ன ஆகலையா, எங்குமே நடக்கலைன்றாங்க. ஏன்னா இஸ்ரேல் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து இவரை கோலினால் கன்னத்தில் அடித்தார் என்பதை நாம் பார்க்குறோம். ஆனால் கன்னத்தில் கோலில் அடித்தாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மேல் தம்முடைய முழு அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாங்க, அந்த யகூத ஜனங்க காமிச்சிருக்கு. ஏன்னா கோல் என்பது என்னங்க நமக்கு குறிக்கும், அதிகாரத்தை குறிக்கும். ஸோ முழு அதிகாரத்தை அந்த யூத ஜனங்கள் என்ன பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துவின் மேல் தம்முடைய முழு அதிகாரத்தை பயன்படுத்திட்டார். இதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்க, தம்மை ஒப்பு கொடுத்தார். இதுதான் இங்கே பெரிய விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. அந்த அளவுக்கு ஜனங்க குற்றவாளிகளெல்லாம் சேர்ந்து ஒரு நியாயாதிபதியை தண்டிக்கிறாங்க அப்படின் போது அதுக்கு இயேசு சுவாமி என்ன பண்ணாங்க, மறுதளிக்கல, அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா இது யாருடைய திட்டம், பிதாவாகிய தேவனுடைய ஒரு திட்டம் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இயேசு கிறிஸ்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் தேவன் என்ன பண்ணலங்க, எந்த விஷயத்துமே டைரெக்டாக இயேசுகிட்ட சொல்லலை. ஆனால் இயேசு சுவாமிக்கு இதெல்லாமே தெரியும். எப்படி அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவரை பரிசுத்தாவை எங்கே கூட்டு போயிடுச்சிங்க, வனாந்திரத்துக்கு கூட்டு போயிடுச்சுன்னு பார்க்குறோம். அப்போ வனாந்திரத்தில் போகும் பொழுது ஒரு வசனம் படிச்சிடலாம். லூக்கா 4வது அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 4வது அதிகாரம் 1வது வசனத்தில், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவரை பாருங்க, யோர்தான்ல அவங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்த பிறகு என்னாச்சு, ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். பாருங்க, சோதிக்கப்பட்டார் அப்படின்றோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பரிசுத்தாவியினால அவங்க என்னக்கு போயிட்டாங்க, வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க. பிதாவாகிய தேவன் இயேசுவனுடைய லைஃப்பில் என்னென்னமெல்லாம் செய்ய போகிறார் என்பதை அவங்களுக்கு சொன்னாரான்னு சொல்லலை. எப்படி தான் சொன்னாங்க அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள பார்க்க சொல்லிட்டாங்க. நீ பார்ப்பா, இதுதான் உனக்கு என்ன ஆகும், நடக்கிறது உன்னுடைய லைஃப்பில் இதுதான் நடக்கும்னு தீர்க்க தரிசனத்தில் தேவன் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு காமிச்சிட்டாங்க. இது கிறிஸ்து இது என்ன பண்ணுங்க, ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்க்க தரிசனத்தை அவங்க பார்த்த ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இது ஒரு பெரிய விஷயம் பாருங்கள். ஏற்கனவே நடக்க போவதற்கு முன்னாலேயே இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா யார் அதை ஒத்துக்குவாங்க? ஏன்னா அவருடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைமை, அவங்க இருந்த ஒரு ஸ்டேட்டஸ், அவங்களுக்கு இருந்த ஒரு பொறுப்பு, அவங்களுக்கு இருந்த ஒரு அதிகாரம். பரலோகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, முழு அதிகாரத்தை யாருக்கே கொடுத்துருந்தாங்க, தேவன் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் கொடுத்தீங்க.
இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருந்தாங்க? இந்த பூமியை சிருஷ்டிச்சாங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லா சகல விஷயத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? கிறிஸ்துவை சிருஷ்டிச்சாங்க. ஏன்னா அந்த அதிகாரத்தை யார் கொடுத்துருந்தாங்க? தேவன் கிறிஸ்துவ கொடுத்துருந்தாங்க. இப்படி எந்த அளவுக்கு அதிகாரம் இருந்து கூட உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குதுப்பா அப்படின்னு தீர்க்க தரிசனத்தில் யாருக்கு காமிச்சாங்கன்னா இயேசு சுவாமிக்கு காமிச்சாங்க. இயேசு அதை என்ன பண்ணாங்க? மறந்து அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறது நாம் பார்க்குறோம். அதனால்தான் ஃபஸ்ட்டு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் யாருப்பா அண்ணாங்க? யார் சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்து தான். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்க? ஏன்னா அவருதான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச். ஏன்னா பாருங்க, ஒரு கிளியரான ஒரு இது. ஏன் அவங்க தான் ஃபஸ்ட் பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் எந்த விஷயத்தையுமே யார்கிட்ட சொல்லலைங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லலை. எல்லா விஷயத்தையும் தீர்க்க தரிசனத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? அதன்படி ஏற்றுக்கொண்டு நடந்தாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? நம்ம தேவனை பார்க்கல, என்னதான் பார்க்குறோம்? வசனங்களை பார்க்குறோம், தீர்க்க தரிசனங்களை பார்க்குறோம். இது எல்லாமே பார்த்து நாங்கள் என்ன பண்ணுறோம்? இப்போ நாங்கள் தேவனை பார்க்காம இருந்து கூட நாம் என்ன பண்ணுறோம்? தேவனை ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ எல்லா விதத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பக்குவத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வர்றோம். ஸோ அதனால்தான் இயேசு சுவாமி அப்படி தான் பண்ணாங்க. அவங்களுக்கு எதுவுமே டைரெக்டாக தேவன் சொல்லலை, ஆனால் அவங்க எல்லாம் தீர்க்க தரிசனத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் நமக்கும் என்ன பண்ணலங்க? தேவன் சொன்னது கிடையாது, எல்லாமே எங்கே பண்ணிட்டாங்க? சத்தியவேதத்தில் எழுதி கொடுத்துட்டாங்க. இது பார்த்து நீ என்ன பண்ண? தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? ஞானஸ்தானம் எடுத்த பிறகு சில ஜனங்க நாமினல் கிறிஸ்டியன்ஸ் பற்றி நம்ம சொல்லும்போது என்ன, அவங்க ஞானஸ்தானம் எடுப்பாங்க அவங்க பద్ధதியாக பிரகாரம் எடுத்துட்டு அப்புறமா என்ன பண்ண மாட்டாங்க? ஃபாதர் சொன்னது கேட்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் எந்த விஷயமும் என்ன பண்ண முடியாதுங்க, தெரியாது. ஃபாதர் நீ ஏற்றுக்கோன்னா ஏற்றுக்குவாங்க, இல்லைன்னா இல்லை. ஆனால் சுயமாக சொந்தமாக அவங்க எந்த சகோதர சகோதரி என்ன பண்ண முடியாதுங்க. தேவன் இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இப்படி தான் வாழணும், இப்படி தான் நடக்கணுன்ற எந்த விஷயமும் அவங்களுக்கு என்ன தெரியாது? தெரியாது. இது அவங்கள பிளைண்டாக நடத்துகிற ஒரு விதம். ஆனால் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, இதுதான் முக்கியமான காரணம். என்னன்னாக்கா, தேவன் கிறிஸ்துவுக்கு எப்படி தீர்க்க தரிசனத்தில் காமிச்சாங்களோ அதே மாதிரி நமக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்காங்க? டைரக்டாக சொல்லலை, கிறிஸ்துவுக்கும் சொல்லலை, நமக்கும் சொல்ல. நாங்களும் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு வசனத்தை பார்க்குறோம். ஏன்னா இந்த ஒரு சௌகரியம் அந்த காலத்தில் என்ன இல்லைங்க, இல்லை. நமக்கு தெரியும் 1760 வருஷம் என்ன இருந்ததுங்க? சத்தியவேதம் மூடப்பட்டிருக்கு. அது போப்பினுடைய அதிகாரத்தில் இருந்ததுனால யாருமே என்ன பண்ண முடியலைங்க? படிக்க முடியலையா? ஆனால் இந்த படிக்கக்கூடாது, லாட்டின் மொழியில் எழுதி வச்சுட்டு யாருமே படிக்கக்கூடாது, படித்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட், அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த ஒரு கடைசி காலத்தில் தேவன் நமக்கு எந்த அளவுக்கு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயம் நீ என்ன பண்ண படித்து தெரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் இன்றைக்கி என்னங்க, உனக்கு அறிவு பெருகும் அப்படின்ட்டாங்க. இந்த அறிவு பெருகிறதுனால தான் டெக்னாலஜி கூட பெருந்திருக்குது. அதோட தேவனுடைய வசனங்களும் என்ன இருக்குதுங்க, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு முதல்ல இந்த மாதிரியான வளர்ச்சி நீங்கள் என்ன பண்ணலங்க, பார்க்கல. நாமளும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? வந்துட்டு இருந்தோம், உக்காந்துக்கிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம், போயிட்டு இருந்தோம், அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? வசனத்தினுடைய வளர்ச்சியை நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எதன் மூலியமானக்கா? வார்த்தைகளையும் தீர்க்க தரிசனங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆழமாக போய் தியானிக்கும் போது நம் விஷயத்தை என்ன பண்ணுங்க, தேவன் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நாங்களும் அப்படி தான் என்ன பண்ணுறோம். ஓகே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில் இருந்து மரணத்து வரைக்கும் சுமார் ஒரு 60க்கு மேற்பட்டு தீர்க்க தரிசனங்கள் என்ன இருக்குதுங்க, சத்தியவேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 60க்கு மேற்பட்டு. இது நம்ம மூத்த சகோதரர் பாஸ்டர் ரசல் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலிருந்து மரணத்து வரைக்கும் சுமார் 60க்கு மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் என்ன இருக்குதுங்க, சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்க்குறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் கடைசி நேரம், அதாவது கடைசி 24 மணி நேரத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே சுமார் ஒரு 24 தீர்க்க தரிசனங்களை என்ன பண்ணியிருக்காங்க, தேவன் எழுதியிருக்கிறாங்க. ஸோ
அது யார் பார்த்தாங்க? தீர்க்க தரிசனத்தில் சுவாமி பார்த்தாங்க. பிறகு இயேசுவின் உயிர்த்தெழுதல் 4 தீர்க்க தரிசனத்தில் சத்தியவேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய பிறப்பை பற்றி 12 தீர்க்க தரிசனங்கள் என்ன இருக்குதுங்க? சத்தியவேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அடுத்தது இந்த உலகத்தினுடைய அதாவது இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் இந்த பூமியில் சுமார் 21 தீர்க்க தரிசனங்களை அவங்க மினிஸ்ட்ரி பண்ணுறது. இயேசு சுவாமி மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க இல்லையா? அந்த மினிஸ்ட்ரி இந்த பூமியில் சுமார் 24 தீர்க்க தரிசனங்கள் என்ன இருக்குதுங்க? எழுதப்பட்டிருக்குது. ஸோ இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? இந்த அளவுக்கு தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு வனாந்தரத்தில் போனாங்க இல்லையா? பரிசுத்த ஆவி அவங்களை கூட்டு போச்சு. அந்த இடத்துல எல்லாமே ஒன்றொன்னா அவங்க என்ன பண்ணாங்க? ஆழமாக சிந்திச்சு அதெல்லாம் பார்த்தாங்க. இப்படி தான் அவனுக்கு என்ன ஆகும்? நீ நடக்க முடிய லைஃப்பில் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணாங்க? அவங்க பார்த்தாங்க. அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் இயேசு கிறிஸ்துவில் என்ன ஆச்சுங்க? அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறப்பட்டது. இது ரொம்ப பெரிய விஷயம். நான் முதல்ல உனக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கஷ்டத்தில் போகும்போது எந்த மன வருத்தமும் இல்லாமல் தேவனை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணாங்க? அவங்க உள்ளே போயிட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரே ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். லூக்கா 22வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபட்டிருக்கிறதுக்கு முன்னே உங்களோட கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தது. ஏன் ஆசையா இருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இயேசு பார்த்தா தீர்க்க தரிசனங்கள் நேரடியாகவே தமக்குள்ளே நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுங்க? உணர்ந்துட்டாங்க. இது என்ன பண்ண அந்த சமயத்தில் உணர்ந்தாங்க. அதாவது 22வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ரொம்ப கடிச்சுக்கு வந்துட்டாங்க இயேசு சுவாமி. அது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, உணர்ந்துட்டாங்க. ஓ, என்னுடைய டைம் என்னாச்சு? முடிஞ்சிடுச்சு. ஸோ தேவனுடைய திட்டம் என்ன இருக்குதோ அந்த திட்டம் என்ன ஆகுதுங்க? நிறைவேறுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நான் என்ன பண்ண மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நான் உங்களோட இந்த பஸ்கா பண்டிகை நான் ஆசரிக்கணுங்கிறதுக்கு எனக்கு என்ன ஆகுது? என்னங்க ஆசையாக இருக்குன்ட்டாங்க. நீங்கள் கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருக்குது அப்படின்வாங்க. அதனால ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சிடுச்சு இது கடைசி நேரம். ஸோ எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறிருக்குது. கடைசியாக 24 மணி நேரத்தில் நடக்க போகிற தீர்க்க தரிசனங்கள் இதுக்கு அடுத்தது நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணிட்டுங்க, உங்களோடு நான் இது பஸ்காவை ஆசரிக்க நான் ரொம்ப ஆசையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், யோவான் ஸ்நானகர் 6 மாதம் என்னங்க இயேசு கிறிஸ்துவோட மூத்தவர். பிறகு 6 மாதம் முதல்ல என்ன பண்ணாங்க? இஸ்ராயல் ஜனங்கள நடுவில் அவர் வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க? தம்முடைய ஊழியத்தை பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஒரு வசனத்தில் நம்ம இப்படி அவங்க ஆரம்பித்த ஒரு ஊழியத்தை என்னன்னு பார்க்குறோம். மத்தாயி 3வது அதிகாரம் 1லிருந்து 3வது வசனம், 3வது வசனம். மூன்றாவது அதிகாரம் 1லிருந்து 3. அந்நாட்களில் யோவான் யூதாவின் வனாந்தரத்திலே வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை சபை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலேயே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. எல்லாமே இயேசு சொல்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னால் யார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க? யோவான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இயேசு அவருடைய ஊழியத்தை செய்ய அவருடைய டைம் என்னன்னு யாருக்கு தெரியுங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். என்னுடைய நேரம் எவ்வளோ காலம் நான் ஊழியம் செய்யணும், எந்த காலத்து வரைக்கும் நான் செய்யணும் அப்படின்னு. ஸோ அவருக்கு எவ்வளோ வருஷம் தெரியும்? அவங்களுக்கு ஊழியம் செஞ்ச காலம் எவ்வளோங்க? 3.5 வருஷம் அப்படின்னு தெரியும் நமக்கு. இது தேவன்
அவருக்கு எப்படி அறிவிச்சாங்க அப்படின்றத ஒரு பெரிய விஷயம். 3 வருஷம்தான் நீ என்ன பண்ணுவ, ஊழியத்தை செய்வே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவன் சொன்ன ஒரு விதம் இருக்கு பாருங்க. அது எல்லாம் தீர்க்க தரிசனத்தில் தான் சொன்னாங்க. அது சுவாமி பார்த்துட்டாங்க தீர்க்க தரிசனத்தில். எனக்கு இவ்வளோதான் டைம். ஏன்னா அவங்களுடைய டைம் வர வர என்னாச்சுங்க, அவங்களுடைய நேரம், அவங்களுடைய நேரம் ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சுவாமிக்கு தெரியும். ஸோ இது பிதாவாகிய தேவன் எப்படி சொல்லிட்டாங்க அவங்களுக்குன்னா, ஒரு ஊமையின் மூலமாக சொல்லிட்டாங்க. அது எப்படின்னு பார்த்தங்க, அந்த ஊமை இயேசு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அந்த ஊமை எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, லூக்கா 13வது அதிகாரம் 6-9 வசனம். லூக்கா 13வது அதிகாரம் 6-9 வசனம். அப்பொழுது அவர் ஒரு ஊமையையும் சொன்னார். ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தையே நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலேயே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடும், இது நிலைத்து ஏன் கிடைக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றி கொத்தி தோட்டத்தில் சுற்றி என்ன பண்ண, கொத்திட்டு இரவு போட்டு என்ன பண்றேன், இரவு போட்டு நான் என்ன பண்றேன், இதை ரெடி பண்ணிடுறேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்கலன்னா அப்புறமா என்ன பண்றேன், அப்போ என்ன பண்ணலாம், வெட்டி போடலாம் அப்படின்னு. போதுமா? இது என்னன்னாக்கா, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நெட்டிருந்தான். அவன் 3 வருஷம் என்ன பண்ணாங்க, பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்துட்டு போகும்போது என்ன ஆச்சுங்க, அதில் கனியே இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, அந்த தோட்டத்தின் வேலைக்காரர் சொல்கிறாங்க, பாப்பா இதில் என்ன இல்லை, 3 வருஷமாக நான் என்ன பண்ணுறேன், கனியை தேடுறேன், இதில் என்ன இல்லை, கனி இல்லை. சும்மா பூமிக்கும் என்ன இருக்குது, பாரமாக இருக்குது, பூமிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ பூமியே என்ன பண்ணிட்டு இருக்குதாங்க, அது பூமியை அது தமிழில் இருக்குது, அது கெடுக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ நீ என்ன பண்ண, இது வெட்டி போட்டுடு அப்படின்னு. ஆனால் அந்த தோட்டக்காரனுடைய ஒரு வேலைக்காரன், அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற வேலைக்காரன் என்ன பண்ணிட்டாங்க, சுவாமி நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 வருஷம் என்ன பண்ணுங்க, எனக்கு டைம் கொடுங்க, நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு சுற்றிலும் நான் என்ன எல்லாம் கொத்திட்டு இரவு போட்டு நான் என்ன பண்ணுறேன், அது ரெடி பண்ணுறேன். அது அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், கனி கொடுக்கணும். அப்படி கொடுக்கல என்ன பண்ணலாம், அதை வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த ஊமையை நீங்கள் கிளியராக நிதானமாக நீங்கள் விடுவிச்சு பார்த்துட்டிங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய காலம் 3 வருஷம்தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஆகுங்க, ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். பாருங்கள், திராட்சை தோட்டத்தின் முதலாளி வேலைக்காரங்கிட்ட சொல்கிறது பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த திராட்சை தோட்டத்தில் யார், அந்த திராட்சை தோட்டத்தின் முதலாளி எப்படி சொல்கிறீங்க, வசனம் இருக்கணும் இல்லையா? ஸோ அதாவது யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் பார்க்குறோம், நானே மையான திராட்சை செடி, என் பிதா என்னங்க, திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு படிக்கிறோம். படிச்சுடலாம். அது யோவான் 15:1. யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் அப்படின்ற. இப்போ ஓனர் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க யாரு, நான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது யாருங்க, இயேசு கிறிஸ்துன்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது அந்த கொடிகள் யாருங்க, சபையான நாங்கள் தான். ஓகே, இது மனசில் அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்தில் இந்த திராட்சை தோட்டம் பாருங்க, எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஒரு திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் ஒரு அத்திமரத்தை நெட்டிருக்கிறது இல்லைங்க. ஆனால் இது ஊமை. இதில் என்ன இருக்குதுங்க,
தேவனுடைய ஒரு பெரிய ஒரு திட்டமே இதில் என்ன இருக்குதுங்க அடங்கி பாருங்க. இந்த திராட்சை தோட்டம் முதல்ல யாருக்கு ஒப்பிட்டு பேசுனாங்க? மாம்சோடைய இஸ்ரேலுக்கு என்ன பண்ணாங்க? ஜனங்களுக்கு இந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணாங்க? பொருத்தி பேசியிருக்கிறாங்க. ஒரு வசனத்தில் படிச்சிடலாம். ஐசாயா 5வது அதிகாரம் 7வது வசனம். ஐசாயா 5வது அதிகாரம் 7வது வசனம். 5:7. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. போதுமா? என்ன சொல்றாங்க? சேனைகளுடைய கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரேல் வம்சமே அப்படின்னு சொல்ல. அப்போ பழைய ஏற்பாடு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களையும் என்னன்னு கூப்பிட்டாங்க? திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். தேவனுடைய மகிழ்ச்சியின் செடி இது இஸ்ரவேல் ஜனங்கள் தான். எப்போ? பழைய காலத்தில். ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? கனி கொடுங்க அப்படின்னு என்னுடைய திராட்சை தோட்டம். அவங்க யாருன்னாக்கா இஸ்ரேலுடைய வம்சம் அப்படின்ட்டாங்க. இவர்கிட்ட என்ன கேட்டாங்க? சுவாமி கனி கேட்டாங்க. ஆனால் அவங்க எந்த மாதிரி கனி கொடுத்தாங்க? கசப்பான கனியை கொடுத்தாங்க. ஸோ அப்போ என்னாச்சு? புதிய ஏற்பாடு காலத்தில் வரும் பொழுது அந்த திராட்சை தோட்டம் யாருக்கே போய் மாந்துச்சுங்க? புதிய ஏற்பாட்டு காலத்தில் வருகிற தேவனுடைய பிள்ளைகள், அதாவது சபையாகிய நம்மை பொறுத்து பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? அந்த திராட்சை தோட்டத்தை பேசுகிறது நான் பார்க்குறோம். இங்கே திராட்சை தோட்டம் யாருன்னா, நானே மையான திராட்சை செடி, நீங்கள் எல்லோருமே என்னங்க கொடிகள் அப்படின்ட்டாங்க. அது இப்போ தான் படித்தோம் நாங்கள் 5வது 15:1-2. சரி, நீங்கள் எல்லாம் கொடிகள் என்று யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சபையை சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலே வந்தபோது தான் என்னாச்சுங்க? இது ஆரம்பம் ஆச்சு. திராட்சை தோட்டம் யார் என்ன வந்துச்சுங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒப்பிட்டு பேசியிருந்தாங்க. அவங்க கனி கொடுக்காம இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க? தேவன் அதை நீக்கிட்டாங்க. அடுத்தது இயேசு சுவாமி முதல் வருகையில் வரும் பொழுது என்னதான் சொன்னாங்கன்னா, இது திராட்சை தோட்டம் யாரை தான் குறிப்பிட்டு பேசுகிறாங்கன்னா சபைக்கு குறிப்பிட்டு பேசுகிறாங்க. அது நம்ம 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். ஸோ ஆனால் இந்த தோட்டத்தில் இருக்கும் அத்தி மரத்தை வச்சுட்டு, அந்த திராட்சை தோட்டத்தின் மத்தியில் அத்தி மரத்தை வச்சுட்டு அங்கே போய் என்ன தேடிட்டு இருக்காங்க? தேவன் கனியை தேடிட்டு இருக்காங்க. இப்போ அத்தி மரம் அப்படின்னா என்ன? மாம்ச இஸ்ரேல் ஜனங்களை குறிக்குது. ஸோ விசேஷமாக இயேசு இந்த பூமியில் முதல் வருகையில் வரும்போது நடக்க போகிற ஒவ்வொரு சம்பவத்தையும் என்ன பண்ணாங்க? ஊமையாக தான் பேசினாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பேசும்போது ஊமையாக தான் பேசினாங்க. அதுக்கு தான் இது ஒரு ஊமையாகவே சொன்னாங்க. பாருங்கள், திராட்சை தோட்டம் அதனுடைய டைட்டில் யாருக்கே வந்துடுச்சுங்க? சபையாகிய நமக்கு வந்துடுச்சு. தோட்டத்தை அந்த திராட்சை செடியின் கொடிகள் யாரே வந்துட்டாங்க? நாம் வந்துட்டோம். திராட்சை தோட்டம்னுடைய ஓனர் பிதாவாகிய தேவன். அந்த செடி யாருக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. ஓகே, இப்போது திராட்சை தோட்டத்தின் முதலாளி சொல்கிறாங்க, தேவன் சொல்கிறாங்க, உரிமையாளர் அவர் தானே. அவர் எங்கே என்ன சொல்கிறாங்கன்னு, 3 வருஷமாக என்ன பண்ணுறேன் நான் இதில் கனியை தேடிட்டு இருக்கிறேன், கனி கொடுக்கல, வெட்டி போட்டுடு. ஏன்னா இந்த அத்தி மரம் கனி கொடுக்கல, அதே சமயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்குது? நிலத்தையும் சேர்த்து என்ன பண்ணிட்டு இருக்குது? எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. ஆனால் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிற வேலைக்காரன் என்ன சொல்லிட்டேங்க? சுவாமி 1 வருஷம் என்ன பண்ணுங்க, டைம் கொடுங்க அப்படின்னு போட்டாங்க. கனி தேடி வந்த இடம் எது? இஸ்ரேல் ஜனங்க. ஏன்னா முதல் வரிகளை வரும்போது கனி தேடிக்கிட்டு வந்தது இடமே எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கிட்டே தான் கனி தேடி வந்தாங்க. 3 வருஷம் இயேசு என்ன பண்ணாங்க? கனி தேடுறதுக்கு வந்தது இல்லாமல் அவங்க பிரசங்கமும் பண்ணாங்க. கனி கொடுக்குற மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்க என்ன பண்ணாங்க?
அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊமையில் ஒரு வருஷம் தேவங்கிட்ட என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க யார், சுவாமி. அதுக்கு அடுத்தது 3 வருஷம் என்ன ஆச்சுங்க, தேவன் வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போ 3 1 என்ன ஆச்சுங்க, 4 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ இஸ்ராயல் ஜனங்களுக்கு மத்தியில் மொத்தமாக கனியை தேடி வந்த மொத்த வருஷங்கள் எவ்வளோ ஆச்சுங்க, 4 வருஷம். ஓகே, இந்த 4 வருஷம் நம்ம எப்படி தான் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? ஒரு நாள் 1000 வருஷம். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள் 1000 வருஷம். 4 நாள்னா 4000 வருஷம். 4000 வருஷம் கரெக்டு. ஆனால் இந்த ஊமையின் பொறுத்த வரைக்கும் 4 வருஷம் நம்ம எப்படி தான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, 3 வருஷம் தேவன் தேடினாங்க, 1 வருஷம் கிரேஸ் பீரியடுக்காக கிறிஸ்து கேட்டாங்க தேவங்கிட்ட பர்மிஷன், மொத்தம் 4 வருஷம். கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாகவே 6 மாதம் யாருங்க ஊழியத்தை பண்ணது, யோவான் ஸ்நானகர். கிறிஸ்து எவ்வளோ நாள் பண்ணாங்க, 3 வருஷம். ஒரு 6 மாதம் அப்படின்னா எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க, 4 வருஷம். ஸோ இது வந்து 4000 வருஷத்துக்கு பொருந்தாது. அவங்க வந்த சமயத்தில் என்ன, தேவனுக்கு பாருங்க, மலாக்கியா அடுத்தது தீர்க்கதர்ஷி ஆன பிறகு தேவன் எந்த தொடர்புமே யார்கிட்ட வச்சுக்கலங்க, இஸ்ரேல் ஜனங்கிட்ட வச்சுக்கல. அந்த 490 வருஷம் முடிஞ்ச பிறகு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் தேவன் பிறக்க வைக்கிறாங்க. பிறக்க வைக்க பிறகு 30வது வருஷத்தில் கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இஸ்ராயல் ஜனங்களுக்கு மறுபடியும் 4 வருஷம் டைம் கொடுத்தாங்க. என்ன அதுக்குங்க, அவங்க கனி கொடுக்கறதுக்காக டைம் கொடுத்தாங்க. அந்த 4 வருஷம் அந்த ஊமையில் காமிச்சாங்க. அது எப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா, 6 மாதம் யார் பண்ணாங்க, யோவான் ஸ்நானகர். அதுக்கு தான் நான் மத்தாய் 3:1 நம்ம படித்தோம் இல்லையா, போய் அவங்க ஊழியத்தை செஞ்சதை பார்த்தோம். தேவனோட ராஜ்யம் பக்கத்தில் இருக்குது, நீங்கள் எல்லாம் பண்ணுங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க ஊழியத்தை செஞ்சாங்க. அதுக்கு அடுத்தது யோவான் ஸ்நானகர் ஊழியத்தை செஞ்சாங்களா, இல்லை. சுவாமி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஊழியத்தை. ஸோ இவங்க 3 வருஷம், அவங்க 1/2 வருஷம், மொத்தம் 4 வருஷம் என்னாச்சுங்க, அவங்க மறுபடியும் இஸ்ராயல் ஜனங்களுக்கு டைம் கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? இப்போ பாருங்கள், திராட்சை தோட்டம் இஸ்ராயல் ஜனங்களுக்கு ஒப்பிட்டு பேசியிருந்தாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில். அடுத்தது இயேசு வந்த பிறகு அவங்க கனி கொடுக்கல அப்படின்னு சொன்னது என்ன பண்ணிட்டாங்க, அது தள்ளிட்டு யாருக்கு, திராட்சை தோட்டத்துக்கு யாரை ஒப்பிச்சு பேசிட்டாங்க, சபையை ஒப்பிட்டு பேசிட்டாங்க. ஸோ இப்போ இது பார்க்கும் பொழுது திராட்சை தோட்டம் மூத்ததா அத்தி மரம் மூத்ததான்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். கரெக்டா? ஏன்னா சில நமக்கு நீங்கள் இதெல்லாம் ஆழமாக சிந்திச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஆமாம், தேவன் வந்து மாம்சீக இஸ்ராயல் ஜனங்களை தானே முதல்ல என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு தான் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்தாங்க, கட்டளைகள் கொடுத்தாங்க, தம்முடைய சொந்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது என்ன இருக்குதுங்க, திராட்சை தோட்டம் அவங்களுக்காக ஒப்பிட்டு பேசியிருக்கும் போது அடுத்தது புது ஏற்பாட்டு காலத்தை வரும்போது என்ன ஆயிடுச்சுங்க, அது அப்படியே ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நமக்கு என்ன கேள்வி வரும், திராட்சை தோட்டம் மூத்ததா அப்புறம் அத்தி மரம் மூத்ததா? இப்போ எது மூத்தது அப்படின்னு சொல்லலாம், எப்படி? அதாவது திராட்சை தோட்டம் மூத்ததா அத்தி மரம் மூத்ததா என்றது, அதாவது திருச்சபை மூத்ததா அல்லது மாம்சிக இஸ்ராயல் ஜனங்கள் மூத்தவர்களா என்று நாம் சிந்திக்கும் போது நமக்கு ஒரு வசனம் என்ன ஆகுதுங்க, நம்மளை டைரக்ட் பண்ணுது யார் மூத்தது அப்படின்னு சொல்லி. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். படிமா. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் குற்றமில்லாதவராய் இருப்பதற்கு அவர்
உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியாய் அப்படின்னு, அதாவது தமக்கு முன்பாக நம்மை அன்பில் பரிசுத்தம் உள்ளவராய்களும் குற்றமில்லாதவர்களாயும் இருப்பதற்கு அவர் என்ன பண்ணிட்டாங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை என்ன பண்ணிட்டாங்களா, தேர்ந்து கொண்டாங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே தேர்ந்து கொள்ளப்பட்டவர் யாருங்க? திருச்சபை. இது எப்போ தோற்ற உலக தோற்றத்துக்கு முன்னால் யாருன்னா எப்போ? இந்த கம்ப்ளீட் இந்த பூமி சுட்டிப்பதற்கு முன்னாலேயே தேவன் என்ன பண்ணிட்டாங்க, நிர்ணயிச்சுட்டாங்க. என்ன இந்த ஜனங்க இந்த மாதிரி என்னங்க நீங்க என்ன பண்ணணும், எனக்கு ஒரு பிள்ளைகளாக வரணும், தேவ பிள்ளைகளாக வரணும் அப்படின்னு சொல்லி இது எப்பவே டிசைட் பண்ணிட்டாங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாலே. அப்போ மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் எங்கிருந்து மூத்தவராக முடியும் அப்படின்னு சொல்லும் போது, மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் எங்கிருந்து தான் வந்தாங்க? மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் அப்ராம்ல இருந்து வந்தாங்க. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப கிளியர். ஏன்னாக்கா ஜனங்க பேசும்போது பழைய ஒரு சிந்தனையிலே பேசுவாங்க, இஸ்ராயல் ஜனங்களை தான் மூத்தவங்க. ஏன்னா நம்ம சில சகோதரர்களே பேசுனாங்க என்னன்னாக்கா இஸ்ராயல் ஜனங்க தான் மூத்தவங்க, அது இல்லாமல் இஸ்ராயல் ஜனங்களுக்கு தான் சகல அதிகாரமும் தேவன் கொடுத்துருக்காங்க, ஆசீர்வாதங்களும் கொடுத்துருக்காங்க, அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, தள்ள மாட்டாங்க, அவங்கள என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுடுவாங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் கிறிஸ்துவே இந்த ஊமையை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊமையை நம்ம விடுவிச்சு பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப கிளியராக தெரிய வருது. எப்படின்னாக்கா நம்மளை என்ன பண்ணிட்டாங்களா, கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணிட்டாங்க, தேர்ந்து கொண்டாங்க. எப்போ தேர்ந்து கொண்டாங்க? உலக தோற்றத்துக்கு முன்னாலே தேர்ந்து. இஸ்ராயல் ஜனங்க எப்போ வந்தாங்க? மாம்சிக்கா இஸ்ராயல் ஜனங்கள் அப்ராமுக்கு மூலமா, அப்ராம் வந்த பிறகு வந்தாங்க. அப்படி இருக்கும். இப்போ இப்படி இருக்கு, அப்ரஹாம் மூத்தவரா இயேசு மூத்தவரா அப்படின்னு சொல்லும் போது யார் மூத்தவர் அப்படின்னு சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்து தான் மூத்தவர் இல்லையா? கரெக்ட் இல்லையா? பாருங்க, நான் என்னுடைய இதுல சொல்லல, நீங்களே சிந்திச்சு பாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மூத்தவரா அப்ரஹாம் மூத்தவரா? இயேசு கிறிஸ்து மூத்தவர். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தவங்க மூத்தவர் ஆகுவாங்களா, அப்ராமுக்குள்ள வந்தவங்க மூத்தவர் ஆகுவாங்க? இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தவங்க தான் என்னங்க, திருச்சபை, அதுதான் மூத்தவர். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் என்கிற இஸ்ராயல் ஜனங்களை தேவன் ஏன் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க? இப்போ திராட்சை தோட்டம் யாரு? பிதாவாவுடைய தேவன் முதலாளி. அந்த திராட்சை செடி யாரு? இயேசு கிறிஸ்து. அதனுடைய கொடிகள் யாரு? திருச்சபை. இப்படி இருக்கும் போது தேவன் இதுக்கு நடுவுல என்ன வச்சாங்க? அத்தி மரத்தை வச்சுட்டு ஊமைய சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? ஏன்னா இது திராட்சை தோட்டத்துக்கு அத்தி மரம் ஒரு பாடம், எச்சரிப்பு. கரெக்ட். ஏன்னா சபையாகிய நமக்கு என்ன இருக்குங்க, ஒரு பாடம். என்ன பாடம்? என்ன பாடம்? அதாவது மாம்சிக இஸ்ரேல் ஜனங்களுக்கு டைம் கொடுத்து அவங்க கனி கொடுக்கணும்னா தேவன் வெட்டி கொடுத்தார். அதே போல அதே மாதிரி கனி கொடுக்கல அண்ணா என்ன பண்றேன்னு சொல்லிட்டாங்க, வெட்டி போட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. அதேதான் பாடம். திராட்சை தோட்டத்தின் நடுவில் அத்தி மரத்தை ஏன் வச்சாங்க தேவன்? என்ன திருச்சபைக்கு ஒரு பாடம். என்ன பாடம்னா, எப்படி இஸ்ராயல் ஜனங்க தேவனுடைய பிள்ளைகள், அதாவது இஸ்ராயல் ஜனங்க கனி கொடுக்கலையோ அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, தேவன் வெட்டிட்டாங்க. ஏன்னாக்கா யோவான் இது சொன்னாங்க, அவங்க ஊழியம் பண்ணும் போது, நீங்க தேவன் பக்கத்துல திரும்பல என்ன பண்ணுவாங்க, உங்களை எல்லாம் வெட்டி என்ன பண்ணுவாங்க, நெருப்புல போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நாமளும் சஹா கனி கொடுக்காதவர்களா போயிட்டோம்னா நம்மளும் என்ன பண்ணுவாங்க, அதேதான். அது ஒரு பாடம், சபைக்கு ஒரு பாடமா தேவன் என்ன பண்ணிட்டாங்க, தெரிவிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்க,
அத்தி மரத்தை திராட்சை தோட்டத்தின் நடுவில் வச்சுட்டாங்க. அதாவது பாருங்க, இது நம்ம எப்படி தான் ஏற்றுக்கொள்வது அப்படின்னு பார்க்கும் பொழுது பவுல் நமக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அவர்கள் இச்சித்தது போல நாங்களும் என்ன பண்ணக்கூடாதுங்க, கொல்லாதவர்களாய் இருக்காதபடிக்கு இவைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களா, நமக்கு ஒரு திருஷ்டாந்தமா என்ன பண்ணிட்டாங்க, அவர்களுக்கு சம்பவிச்சது. உலகத்தின் முடிவின் காலத்தில் வந்திருக்கிற நமக்கு அது என்ன இருக்குதாங்க, எச்சரிக்கை ஆன ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னாச்சுங்க, இது நமக்கு ஒரு பாடம். ஒரு வசனத்தை அது படிச்சிடலாம். 1 Corinthians 10:11. 1 Corinthians 10வது அதிகாரம் 11வது வசனம். 1 Corinthians 10வது அதிகாரம் 11வது வசனம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பாருங்க, நமக்கு உலகத்தின் கடைசியில் வந்திருக்கு, நமக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு எச்சரிக்கை. இஸ்ராயல் ஜனங்களை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, கத்துக்கங்க. அவங்க எப்படி கனி கொடுக்காம இருக்கிறதுனால எப்படி நான் வெட்டு போட்டுட்டேனோ அதே மாதிரி திராட்சை தோட்டம் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்த நாம கனி கொடுக்காம போயிட்டா என்ன பண்ணிடுறாங்க, நிச்சயமா வெட்டி போட்டுருவாங்க. பாருங்க, இப்படி இருக்க இஸ்ராயல் ஜனங்களை தேவன் நமக்கு, இஸ்ராயல் ஜனங்களை ஒரு துஷ்டாந்தமா வச்சாங்க. அவர் செஞ்ச தப்பு என்ன பண்ணக்கூடாதுங்க, மறுபடியும் நாம் என்ன பண்ணாதுங்க, பண்ணக்கூடாது. அப்படி ஒரு வேளை நம்ம பண்ணிட்டா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேவன் பார்ப்பாங்க, அப்புறமா என்ன பண்ணுவாங்க, வெட்டி போட்டுடுவாங்க. அதுக்காக இன்னும் நிறைய ஊமையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நீங்கள் கனி கொடுக்கலன்னா உங்களை என்ன பண்ணுறாங்க, உங்களை நீக்கிட்டு உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு யார்கிட்ட கொடுத்துடுறேன், நாங்கள் யார் அதிகமாக கனி கொடுக்குறாங்களோ அவர்கிட்ட போய் என்ன பண்ணிடுறேன், அது கொடுத்துடுறேன். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக என்ன பண்ணும், நம்ம இந்த கடைசி காலத்தில் நாம் கொடுக்க வேண்டிய கனிகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். கனி என்னங்க, ஆவின் கனிகளை கொடுக்கணும். அது ஒரு 9 குணங்களை நமக்குள்ள, இயேசு கிறிஸ்துவின் குணங்கள் அது நமக்குள்ள என்ன ஆகணுங்க, வளரணும். வளர்றது முக்கியம் இல்லை, அது எடுத்து காண்பிக்கணும், உலக ஜனங்களுக்கு முன்னாலே காண்பிக்கணும். அப்போதான் அது என்ன ஆகுங்க, அது ஆதாரமா தேவனுக்கு தெரிய வரும். தேவன் அது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால நினைவு கூறுகிற இந்த நாளில் இந்த பாடத்துக்கு நினைவு கூறுகிற ஒரு நாளுக்கும் என்ன சம்பந்தம், எல்லாம் ஊமையை பார்த்தீங்க. ஊமையை பார்த்த பிறகு நினைவு கூறுகிற ஒரு நாள் வருது. அந்த நாளில் நாங்கள் எல்லாம் அந்த பந்தியிலே நம்ம அனுசரிக்கிறோம். அதுக்கும் இந்த பாடத்துக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க, உங்களுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். என்னப்பா பாடம் அப்படின்னா, தெரிந்தும் என்ன செய்யக்கூடாதுங்க, தவறுகளை நம்ம என்ன பண்ணாங்க, செய்யக்கூடாது. இது செய்தா இது தேவனுக்கு முன்பாக தவறு என்று எடுத்து சொல்லியும், அதாவது தேவன் சொல்லிட்டாங்க நீ இது செய்யாதப்பா அப்படி தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்க, எல்லா வசனத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் நாம் என்ன பண்ணுறோம், தவறு செய்கிறோம். ஆனால் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற இந்த திருச்சபையான நமக்கு அதே மாதிரி தான், இது செய்யாதப்பன்னு நாங்கள் செய்யக்கூடாது, அது தேவனுக்கு பிரியமில்லை. இந்த மாதிரி நீ இந்த உலக ஜனங்ககிட்ட ஆகட்டும், சகோதர சகோதரிகள் முன்னால் ஆகட்டும், நீ இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் நடக்க வேண்டாம் அப்படின்ட்டாக்கா அது வசனத்தில் இருக்குதுன்னு அதை நம்ம ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி நடந்துடும். பின்னால் போய் இன்னொரு விஷயத்தை நம்ம செய்கிறது, முன்னாலே காமிக்கிறது, பின்னால் போய் இன்னொரு விஷயத்தை செய்கிறது, இது பண்ணால் என்ன ஆகுதுங்க, அது செய்யக்கூடாது. ஆனால் அப்படி பண்ணுறதுனால நாம் நிச்சயமாக குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்படுறோம். அதுக்கு தான், ஏன்னா நம்ம சூழ்நிலை இந்த உலகத்தில் நீ பார்க்கும் பொழுது, நமக்கு சுற்றி இருக்கிற இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை எங்கே வழி கூட்டு போகுதுங்க, தவறான வழிக்கு தான் கூட்டு போகும். எப்படியாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நானே பண்ணிட்டேன், நம்மளால் முடியல. தவறு பண்ணுறது என்னன்னாக்கா, தேவனுடைய வசனங்களுக்கு மீறி சில விஷயங்கள் என்ன ஆகுங்க, நடந்துடும். வார்த்தையில் ஆகட்டும், நடக்கிற ஒரு நம்மளுடைய லைஃப்பில் ஆகட்டும், அது என்ன ஆகுங்க, அந்த மாதிரி ஆகிடும். அங்கே அந்த அத்தி மரம் கனி கொடுக்கலன்னா என்ன சொன்னாங்க, தேவன்கிட்ட சாமி என்ன பண்ணாங்க,
டைம் கேட்குறாரு. ஒரு வருஷம் என்ன பண்ணுங்க, டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் என்ன பண்ணோம், அந்த பந்தியில் அனுசரிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை நம்ம என்ன பண்ணோம், தேவனுக்கு அறிக்கை செய்து, அதுக்கு டைம் எவ்வளோங்க, திருப்பி மறுபடியும் ஒரு வருஷம் நமக்கு வருது. ஏன்னா நம்முடைய லைஃப்பில் வருஷம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பந்தியில் அனுசரிக்க போகிறோம். ஆனால் ஒரு பந்தியில் அனுசரித்து நம்முடைய குணங்கள் என்ன ஆகாதுங்க, மாறாது. இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா பாருங்கள், புது வருஷம் வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், சந்தோஷப்படுவாங்க எல்லாம். புது வருஷம் வந்துடுச்சு அப்படின்னு. நாங்கள் சந்தோஷப்படலாமா? ஏன் பாருங்க, கேலண்டரை ஒரு டேட்டு கிழக்கிறோம், அது மாறுது. மாதம் ஆன பிறகு அந்த பேப்பர் கிழக்கிறோம், அது கூட மாறுது. ஆனால் மனுஷன் என்னங்க, மாற மாட்டான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாங்க, நீ மாறணுன்றாங்க. அதுக்கு தான் தாவீது ராஜா என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, தேவனே, ஏன்னா நமக்கு என்ன டைம் அப்படின்னு தெரியாது, நம்மளுடைய கடைசி டைம் என்னன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு தான் தாவீது ராஜா என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனே நீ என்ன பண்ண, காலத்தை எங்களுக்கு சொல்லிடுப்பா, அது எந்த அளவுக்கு எப்போ நாங்கள் நம்முடைய சமயம் அந்த காலங்களை எங்களுக்கு தெரிவிங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா புது வருஷம் வந்தாக்கா இந்த உலகத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே கொண்டாடுவாங்க. ஆனால் நாங்கள் கொண்டாடக்கூடாது. ஏன்னாக்கா நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்ன, ஐயோ ஒரு வருஷம் போயிடுச்சே, நாங்கள் மறுபடியும் நம்முடைய இதயங்களை நாம் மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வருஷம் மறுபடியும் கம்மி ஆயிடுச்சுன்னு தான் நமக்கு தெரியணும். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம என்ன இருக்க மாட்டோம், மாறி இருக்க மாட்டோம். ஐயோ தேவனே வருஷம் போயிடுச்சுப்பா, புது வருஷம் வந்துடுச்சு, நான் இன்னும் மாறவே இல்லைன்னு உங்களுக்கு என்ன ஆகணும், வருத்தம் வரணும். அதுக்கு தான் தாவீது ஒரு வசனத்தை சொல்கிறாங்க, 90வது சங்கீதம் 12வது வசனம். 12வது வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களில் பாருங்க, ஞான ஹிருதயங்களாக நமக்கு ஞானம் வரணும் அப்படின்னா டைம் வேணும் இல்லையா? அந்த டைம் நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன சொல்றாங்க பிரதர், இன்னொரு வாட்டி படிங்க. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களில் எண்ணும் அறிவு எங்களுக்கு போதிங்க அப்படின்ட்டாங்க. தாவீது ராஜா சொல்லிட்டாங்க, அந்த நாள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு போதிங்க தேவனே, நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் போது புது வருஷம் வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நாம் அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது இல்லை. ஆனால் நமக்கு மன வருத்தம் என்ன வரணுங்க, நான் கிறிஸ்துவ போல மாறுவதற்கு ஒரு வருஷம் இன்னும் இருக்குதுன்னு நினச்சேன், அந்த வருஷம் போயிடுச்சு, ஸோ அடுத்த வருஷம் மறுபடியும் வந்துடுச்சு, நான் இன்னும் மாறலன்னும் போது தேவங்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது எவ்வளோதான், சுவாமி என்னுடைய நேரம் எவ்வளோ நாள்னு தெரியாது எனக்கு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த நாட்களை எனக்கு என்ன பண்ணுங்க தெரிவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாட்கள் நமக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொரு வருஷம் அந்த பந்தியில் அனுசரிக்கும் போது நம்முடைய பாவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, கிறிஸ்துகிட்ட நம்ம என்ன பண்ணும், அந்த சொல்லி மன வருத்தத்தோடு என்னை எப்படியாவது நீ காப்பாற்றுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணுறாங்களா, பரிந்து பேசுகிறாங்கன்னு வசனமே இருக்கு. ஸோ அப்படி பரிந்து பேசும்போது மறுபடியும் அடுத்த வருஷம் வரைக்கும் நமக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு வருஷம் மறுபடியும் கிடைக்கும். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாங்க, வாய்ப்பு பாருங்கள் தேவன் எப்படி கொடுக்குறாங்கன்னாக்கா, சொன்னது ஊமை, அதில் நமக்கு எப்படி தான் பாடம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அந்த பந்தியில் அனுசரிக்கும் போது நம்முடைய பாவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், தேவங்கிட்ட வேண்டிக்கிட்டா கிறிஸ்து தேவங்கிட்ட பரிந்து நமக்கு பேசிடுவாங்க. எப்படி இஸ்ராயல் ஜனங்களுக்கு அன்னைக்கு பேசினாங்களோ அதே மாதிரி தேவன் நமக்கு, அதாவது கிறிஸ்து நமக்கு பரிந்து பேசி தேவங்கிட்ட அடுத்த வருஷம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை ஏன் வச்சாங்கன்னாக்கா ஒரு திருஷ்டாந்தம் அல்ல, அது ஒரு நமக்கு பாடம். நாங்களும் என்ன பண்ணுறோம், தவறு செய்யாமல் இல்லைங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் தவறு செய்யலன்னு இல்லைங்க, என்னுடைய வயசு காலத்தில் கூட செஞ்சுருக்கலாம், என்ன இப்போ கூட எனக்கு தெரியாமல் தவறுகள் செஞ்சுருக்கலாம். இது உங்களுக்கு மட்டும் பாடம் இல்லை, எனக்கு பாடம் தான். ஸோ அதனால் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் தவறு செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்க பாவிகள் அப்படின்னு நம்ம வசனமே படிச்சுட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுங்க,
ஒவ்வொரு வருஷமும் பந்தி அனுசரிக்கும் போது நம்ம கிறிஸ்துவிட்டு என்ன பண்ணிட்டோங்க, நம்முடைய பாவங்களை அங்கே ஒப்பிச்சுட்டு நம்ம வேண்டிக்கிட்டா கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, தேவனே நான் என்ன பண்ணுறேன், இவங்களை நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன், தேவனே இவங்களை என்ன பண்ணுறேன், எப்படியாவது நான் ரெடி பண்ணுறேன், எனக்கு என்ன பண்ணுங்க, இன்னும் ஒரு வருஷம் கொடுங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி கிறிஸ்து நமக்காக தேவன்கிட்ட வேண்டிக் கொள்ளுவாங்க, ஒரு வருஷம் கொடுங்க அப்படின்னு. அந்த ஒரு வருஷம் மறுபடியும் நமக்கு வந்துட்டுருக்கு. இந்த ஒரு பந்தியில் நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம நம்முடைய பாவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம கிறிஸ்துவிட்ட தேவங்கிட்ட மன்னிப்பை கேட்டு அந்த பாவங்களை மறுபடியும் நாம் செய்யாதபடிக்கு நமக்கு ஞானத்தையும் பலனையும் யாரை கொடுக்கணுங்க, சுவாமி கொடுக்கணும். இது சுவாமி கொடுக்கணும்னு அவருக்கு டைம் வேணும் இல்லையா, அதுக்கு தான் தேவங்கிட்ட கேட்பாங்க. தேவனே பரிந்து பேசுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்க வசனத்தில். ஒரு வருஷம் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் நம்ம பேசுவாங்க. ஆனால் இது நம்ம எதுவுமே கேட்காம சும்மா இருந்துக்கிட்டு நாங்கள் பைபிள் ஸ்டூடெண்ட்னா என்ன ஆகுன பிரயோஜனமாக இருக்கா, இருக்காது. அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க, வருஷம் பூரா வரமாட்டாங்க சபைக்கே. ஆனால் பந்தி அனுசரிக்கும் போது வந்துடுவாங்க. உங்கள் சபையில் எப்படி தெரியாது எனக்கு, ஆனால் நிறைய நான் 48 வருஷத்தில் பார்த்துருக்கிறேன் சகோதரர்கள் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, வாரம் வரமாட்டாங்க. வாரம் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் பந்தி அனுசரிக்கிற தினம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்துட்டு அந்த வாங்கிட்டா அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது சரியா அப்படின்னு பார்க்கும்போது தேவன் என்ன சொல்கிறாங்க, வசனங்களை கேட்காதவர்களுடைய பிரார்த்தனை அருவருப்பாக இருக்கு. அப்போ கேட்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் பந்தியில் போய் நீங்கள் வருஷம் எல்லாம் வராமல் அந்த நாளைக்கு போய் நீங்கள் பந்தியில் போய் கலந்துட்டு தேவங்கிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டா ஏற்றுக்கொள்வாங்களா? இல்லை. வசனங்களை கேட்கணும். வசனங்களை கேட்காம நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, நம்மை நாம் திருந்திக்க முடியாது. நம்முடைய பாவங்களை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு புது சிருஷ்டியாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் வசனமே கேட்கலன்னு எப்படி புது சிருஷ்டியாக மாறுவீங்க? ஏன்னா நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்னா என்ன நான் சொல்லிட்டேன், கிறிஸ்து தான் முதல் பைபிள் ஸ்டூடெண்ட். அவங்க எப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, தீர்க்க தரிசனத்திலையும் வசனங்களின் மூலமாக தேவனுடைய திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த திட்டத்தை நமக்கு தெரியணும், அந்த தீர்க்க தரிசனங்களுடைய விஷயங்கள் நமக்கு தெரியணும்னா நீங்கள் எங்கே தான் வரணுங்க, சபைக்கு தான் வரணுங்க. சபைக்கு வந்தால் தான் என்ன பண்ண முடியும், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நீங்கள் தேவங்கிட்ட ப்ரேயர் பண்ணிங்கன்னாக்கா உங்களுடைய பாவங்களுக்கு என்ன ஆகுங்க, மன்னிப்பு கிடைக்கும். உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, வெட்டி நெருப்பில் போட மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால நாம் சாப்பிடக்கூடிய அந்த அடையாளத்தை, அதாவது இயேசு நமக்கு காமிச்ச அந்த அடையாளத்துக்கு நம்ம சேவிக்கணும். இந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும். அப்படின்னா என்ன பண்ணுறோம், இயேசு கிறிஸ்து பக்கத்தில் போவோம். எப்போ போவோம், பந்தியில் அன்னைக்கு தான் பக்கத்தில் தான் போவோம். அது வரைக்கும் எப்படி இருப்பான், தூரமாக இருப்பான். ஏன்னா சுவாமி சொல்லிட்டாங்க, இது என்னுடைய சரீரம், இந்த அப்பம், இந்த ரத்தம் என்னுடைய, திராட்சரசம் என்னுடைய ரத்தம். ஸோ அது பக்கத்தில் நாங்கள் போய் அதை நம்ம உள் வாங்கும் போது நம்ம இதயத்தில் அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், தேவங்கிட்ட கிறிஸ்துவிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்முடைய பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, தேவங்கிட்ட மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு கேட்பாங்க. ஏன்னா நாம் இன்னைக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது எதுக்குங்க, பரலோகத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. நித்திய ஜீவ விடுங்க, நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நித்திய ஜீவன் சொல்லிட்டாங்க பவுல், வாயினால் அறிக்கை பண்ணிட்டா உங்களுக்கு என்ன நித்திய ஜீவன் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது எதுக்குங்க, பரலோகத்தில் கிறிஸ்து கூட இருக்கணும்ன்றது தான் நம்மளுடைய நோக்கம். அதுக்கு தான் நாங்கள் முதல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், தேவனை ஏற்றுக்கிட்டு இங்கே உக்காந்துருக்கிறோம். இந்த வாய்ப்பு உலகத்தில் எவ்வளவோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, 820 கோடி ஜனங்க. அந்த ஜனங்களுக்கு இல்லாத வாய்ப்பு தேவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம பயன்படுத்திக்கிட்டு அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நாங்கள் போகணும்னா நமக்கு தேவன் நம்முடைய ஆயுஷ் காலத்தில் ஒவ்வொரு வருஷமும் டைம் கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ஒரு பந்தி அனுசரிக்கிற ஒரு நேரம் வரும். அந்த நேரத்திலெல்லாம் நமக்கு என்ன பண்ணுறாங்க, தேவன் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படியாவது என்ன பண்ணணும், கிறிஸ்துவ போல் என்ன பண்ணிடணும், நீங்கள் மாறிடணும், கிறிஸ்துவை தரிசிக்கணும் அப்படின்றாங்க.
ஸோ இதெல்லாம் எப்போ தான் நம்ம இது ஒரு மாறுபாடு நமக்கு ஏற்படும்னாக்கா அந்த பந்தியில் அனுசரிக்கும் போது கிறிஸ்து பக்கத்தில் வந்தால் தானே இதெல்லாம் நம்ம நடக்க முடியும். வெளியே இருந்த உலகத்தில் நமக்கு என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியும். அந்த ஒரு வருஷத்தில் ஒரு நாள் கிறிஸ்து பக்கத்தில் நாங்கள் போகிறோம். அப்படி போகும்போது அதை நம்ம சாப்பிடும்போது அவர் காமிச்ச அந்த ஒரு விஷயத்தை, திராட்சாரச அப்பத்தை சாப்பிடும்போது அதை நம்ம இதயத்தில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்? தேவன்கிட்ட, தேவனே ஏன் நீ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல, அதனுடைய ஒரு பொருள் என்ன, இந்த விஷயம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்துவுக்காக மாத்திரமில்லை நமக்காக நம்ம என்ன பண்ணுங்க, அந்த பந்தியில் அனுசரித்து தேவன் நமக்கு முன்னால் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் முயற்சிக்கணும். முயற்சி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாதுங்க, எந்த கருத்தை செய்யனா. அதுக்கு தான் முதல்ல சொல்லிட்டேன் நான். நம்ம வசனங்களை பொழுதுனிக்கு கேட்டுகிட்டே இருப்போம். இந்த வந்து பந்தி அனுசரிக்கிற நாள் பக்கத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவன் பற்றி அநேக விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்கோம். வருஷமாக கேட்போம். கேட்கும்போது நம்ம சல்படிச்சுக்கூடாது. சல்படிச்சுட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வந்துடும் சொன்னேன்? சோம்பேறித்தனை வந்துடும். சோம்பேறித்தனை வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை பற்றி உள்ளே போக மாட்டேங்க, வந்துடுவீங்க வெளியே. அதனால நம்ம வருஷம் ஏன் இந்த சத்தியத்தை கேட்குறோம் அப்படின்னா, நாங்கள் கிறிஸ்துவை போல மாறணுன்றது யாருடைய நோக்கங்க? தேவனுடைய நோக்கமும் கிறிஸ்துவனுடைய நோக்கம். ஏன்னா நாம் எப்போதான் நம்ம தேர்ந்தெடுத்துக்கப்பட்டோம்? உலக தோன்றதுக்கு முன்னாலேயே தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்காங்க. காரணம் அவருடைய பிள்ளைகள் ஆவதற்காக. இந்த வாய்ப்பு யாருக்கு இல்லைங்க? மாம்சிக இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணலங்க, அது வந்து அவங்க பயன்படுத்திக்கல. தேவனுக்கு விருத்தமாக தான் நடந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாங்களும் அவங்க செஞ்ச தப்பை நாங்கள் என்ன பண்ணப்படாதுங்க, செய்யாமல் கிறிஸ்துவோட நம்ம பரலோகத்தில் போய் சேரணும்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நமக்கு என்ன வழங்கணுங்க, கீழ்ப்படிந்து நடக்கணும். தேவன் ஏதோ ஒரு வசனம் சொல்லியிருக்காங்கன்னு இப்படி தான் நடக்கணும்னா அது ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கணும். அங்கீகரிக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இந்த சுற்றி இருக்க உலகத்தினுடைய விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், அநேக விஷயங்களை தள்ளிடும். கரெக்ட் இல்லையா? தள்ளிட்டு அப்படி பண்ண முடியாதப்பா இப்படி. ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கீழ்ப்படிந்து பாருங்கள். அது தவறாக இருந்தால் கூட உங்களுக்கு என்ன ஆகுங்க, அடுத்த முறை பார்க்கும்போது பெனிஃபிட் ஆகும். இது வந்து அனுபவத்தில் தான் வரும். உங்களுக்கு பயந்துக்கிட்டீங்கன்னாக்கா என்ன ஆகாதுங்க, இது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதோ கிறிஸ்துவ தேவன் சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படுறது முடியாது. இதுக்கு முக்கியமாக பயம் தேவையில்லை. இதுக்கு தேவையாக இருக்கிறது என்னங்க, கீழ்ப்படிதலும் அன்பு உங்ககிட்ட வரும். தேவனுடைய அன்பு, அவருடைய அன்பினுடைய குணங்கள் உங்ககிட்ட வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாங்க, எல்லாவற்றையும் தேவனுடைய விஷயங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இப்படி இருக்கிறதுனால கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போது நமக்கு டைம் வந்தாச்சு. அது அடுத்த மாதம் 31ஆவது தேதி. ஸோ அந்த 31ஆவது தேதியில் நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ சொல்லிட்டேன் இல்லையா? என்ன பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுங்க, நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ணாங்க, அன்னைக்கு கிறிஸ்துவிட்ட தேவன்கிட்ட அறிக்கை செஞ்சு மறுபடியும் அந்த பாவங்களை நாங்கள் செய்யாத படிக்க எங்களை என்ன காப்பாற்றி நடத்துப்பா அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிட்டா கிறிஸ்து நமக்காக தேவன்கிட்ட எப்படி பரிந்து பேசுவாங்க? தேவனே அவருக்கு என்ன பண்ணுங்க, இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுங்க. எப்படி இஸ்ராயல் ஜனங்களுக்கு கேட்டாங்களோ அதே மாதிரி கிறிஸ்து நமக்காக இன்னும் அடுத்த ஒரு வருஷம் கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு வருஷம் மறுபடி வந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், அந்த நமக்குள்ளே இருக்கிற எல்லா பாவங்களை கிறிஸ்துவிட்ட அறிக்கை செஞ்சு தேவன்கிட்ட அறிக்கை செஞ்சு மறுபடியும் அந்த தப்புகளை செய்யாமல் நம்ம தேவன்கிட்ட என்ன கேட்கணும், அதுக்கு தேவையான ஒரு பலனும் ஒரு ஞானமும் ஒரு நம்பிக்கையும் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக கொடுத்துட்டாங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், இந்த உலகத்தில் செடியாக நின்றுடலாம். தேவன் கிறிஸ்து எப்போ வர்றாங்களோ அப்போ அவர் கூட என்ன பண்ணலாங்க, நாங்களும் சேர்ந்து போயிடலாம். இப்படி இருக்க கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வளவு செஞ்சாங்க இல்லையா நமக்காக. என்ன நமக்காக தானே அடிக்கப்பட்டாங்க. நமக்காக அந்த ஒரு திருச்சபைக்காக கிறிஸ்து ஆட்டுக்குட்டை போல அடிக்கப்பட்டாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும்
கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்துட்டாங்க. எப்படி ஒப்பு கொடுத்தாங்க? அவங்ககிட்ட மனசில் ஏதாவது இருக்கும் இல்லையா? ஏன் அவங்க ஒப்பு கொடுத்தாங்க? ஏன்னா நாங்களும் நம்மை ஒப்பு கொடுக்கணும்னா நமக்கும் அந்த சந்தோஷமான விஷயம் இருக்கணும். கிறிஸ்துவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவங்க மனசில் இருந்தது என்ன? அவங்க எப்படி தான் ஒப்பு கொடுத்தாங்க? ஏன்னா அவங்க தீர்க்க தரிசனத்தில் பார்த்துட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு என்ன துன்பங்கள் வரும், அடிக்கப்படும், என்னை துப்புவாங்க, எனக்கு அடிப்பாங்க, அப்புறம் சிலுவையில் ஏற்றி என்ன மரணத்துக்கு கொண்டு போயிடுவாங்க, எல்லாமே தெரிஞ்சிருந்தும் எப்படி இது அவங்க மனசில் இந்த எல்லா நடுக்கம் தெரிஞ்சிருந்தா அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க மனசில் என்னதான் ஓடிட்டு இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஓடிட்டு இருந்ததுங்க? ஒரு வசனம் படிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு, பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன்னால் ஏதோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை பொருட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்களா? படிமா. சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அவமானத்தை எண்ணலையா, அப்புறம் சிலுவையை சகித்து, அந்த அவமானத்தையும் அவங்க எண்ணாமல் சிலுவையை சகிச்சுட்டாங்களாம். அப்புறம் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, அதாவது அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிச்சார். அப்படின்னும் போது சிலுவை சகிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணிட்டாங்க? அதை சகிச்சுக்கிட்டாங்க. ஏன் சகிச்சுட்டாங்கன்னாக்கா அவங்க முன்னால ஏதோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. என்ன அந்த சந்தோஷங்க? அநேக விஷயம் இருக்கு, அநேக விஷயங்கள் இருக்கு. அதுல அம்மா சொன்னது ஒண்ணுதான். என்ன? அதாவது பிதாவாகிய தேவனுக்கு என்ன பண்றாங்க? கீழ்ப்படுகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் யாருக்கு இருக்குதுங்க? கிறிஸ்துவுக்கு இருக்கு. அடுத்தது இவர் சொன்னா, நம்ம அம்மா சொன்ன மாதிரி தன்னுடைய மரணத்தினாலே இந்த உலக ஜனங்கள் உயிர் தெழுந்து என்ன பண்ணுவாங்க? வருகிறார் என்கிற ஒரு சந்தோஷம் அவருக்குள்ள என்ன இருந்ததுங்க? இருந்திருக்கு. இதுதான் ஓடிட்டு இருந்தது. நான் செய்ய இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவருக்குள்ள இருந்ததுனால தான் எவ்வளவு அடி கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தாங்கிட்டாங்க. இந்த சந்தோஷம் அந்த வழிகளை என்ன பண்ணிச்சுங்க? மறிச்சிருச்சு கிறிஸ்துவை. இப்படி எல்லா கிறிஸ்துவ நமக்காக அவங்க பாடப்பட்டு அனுபவிச்சாங்க கஷ்ட சங்கடங்களை. அதை நாம் நினைவு கூறணும். எப்போங்க? அந்த பந்தி அனுசரிக்கிற நாள் தேவன் கிறிஸ்து, அதாவது குமாரன் ஆகிய கிறிஸ்து நமக்காக எவ்வளவு துன்பங்களை கஷ்டங்களை அனுபவிச்சு, எதுக்காக? நாங்கள் தேவனிடத்தை போய் சேர்வதற்காக. எந்த அளவுக்கு அவங்க துன்பத்தை கஷ்டத்தை அனுபவிச்சாங்கன்னா அந்த எல்லா விஷயங்கள் நம்ம என்ன தலையில் என்ன இருக்கணுங்க? எப்பவுமே ஓடிட்டு இருக்கணும். அப்போ தான் நாங்கள் என்ன பண்ண முடியுங்க? நம்ம கிறிஸ்து பக்கத்தில் போக முடியும். அதெல்லாம் உங்களுக்கு சபைக்கு வராமல் இந்த விஷயங்களை தெரியாமல் இருந்தால் கிறிஸ்து பக்கத்தில் எப்படி போக முடியும்? நிச்சயமாக போக முடியாது. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எல்லாம் கிறிஸ்து பக்கத்தில் அந்த நேரத்தில் போய் அந்த பந்திலை அனுசரிக்கும் போது நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பாவத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? தேவன்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. அந்த பாவத்தை மறுபடி செய்யாதபடிக்கு நீங்கள் சக்தி பலனை தேவன்கிட்ட கேட்டு வாங்கிக்கங்க. அப்போ நீங்கள் எப்போ உங்களுடைய பாவங்களை அங்கே அறிக்கை பண்ணுறீங்களோ அப்போ கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணிவிடுவாங்க? மறுபடியும் ஒரு வருஷத்தை டைம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. எப்படி இஸ்ராயல் ஜனங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி. இப்படி இருக்கிறதுனால கிறிஸ்து இந்தளவுக்கு ஏன் அவங்க பாடுபட்டாங்க சபைக்காக அப்படின்னு பார்க்கும்போது அவங்க செஞ்ச காரியங்களுடைய ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அது நமக்குள்ளே வந்துடும். அந்த பர்பஸ், ஏன் கிறிஸ்து அடிக்கப்பட்டாங்கன்ற ஒரு பர்பஸ்ன்றது இருக்குது இல்லையா? அந்த பர்பஸ் நமக்குள்ளே நிறைவேறும். அதுக்கு தான் தேவன் கிறிஸ்துவிட்ட இவ்வளவு காரியங்களை செஞ்சிட்டாங்க. இது நம்ம மனசில் வச்சுக்கணும். கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? அந்த பந்தியில் நாம் நம்ம பாவங்களுக்காக அறிக்கை செஞ்சால் நமக்கு என்ன ஆகுங்க? நிச்சயமாக தேவன் கிறிஸ்து மூலமாக நமக்கு நிச்சயமாக கிருபை கொடுத்துருவோம். ஏன்னா நாம் செய்கிற வேலைகளை வச்சுக்கிட்டு தேவன் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க? செலக்ட் பண்ணுவாங்களா?
நாம் தப்பை நாம் என்ன பண்ணோம்? தேவனுக்கு முன்னால் அறிக்கை செய்யும் போது தான் நம்முடைய தாழ்மை புரியும். அப்போதான் தேவன் என்ன பண்ணுவாங்க? அவங்க தப்பை அவங்க உணர்ந்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு என்ன பண்ணலான்றாங்க? கிருபையை கொடுத்துருவாங்க. கரெக்டா? கிருப்பை நம்ம கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாங்க? தேவனிடத்தை போய் சேரலாம். எந்த அளவுக்கு கிருப்பை கொடுப்பாங்க தேவன் அப்படின்றது ஒரு பாடம் இருக்குது. அடுத்த வாட்டி வரும்போது நான் அதாவது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை நான் முடிக்கிறேன். ஆமென்.